ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே கம்யூனிட்டி தாங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே உண்டுனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ரீசன்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அகைன் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் எடுத்திருக்கோம். ஸோ ஒன்றா அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது ஃபால்கான் நோக்லஃப் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன மொபைல் கேம்ஸ் ப்ரோ நீங்கள் அடிக்கடி ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக பெருசாக கேம்ஸ் எதுவுமே ப்ளே பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட கிரிக்கெட் ரிலேட்டடாக அதிகமாக கேம்ஸ் ப்ளே பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு விதத்தில் ரீசெண்டாக மொபைல் கேம்ஸ் கிரிக்கெட் ரிலேட்டடாக பண்ணதுன்னு சொன்னால் ரியல் கிரிக்கெட் கோ பண்ணியிருக்கேன். 60-70 MP தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மொபைல் ஸ்டோரேஜ் 16 GB அப்படிங்கிறதால ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ரியாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஷார்ட்ஸும் கூட. பட் இருந்தாலும் கூட அந்த கேம் தான் அதிகமாக ப்ளே பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அதாவது சரவணன் ஏபி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 2022 இப்போ எப்படி மான்சேஷன் அப்ளை பண்ணுறது வீடியோ போடுங்க வெயிட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக எனக்கு நிறைய இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. 2022 எப்படி மான்சேஷன் அப்ளை பண்ணுறது ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், பட் நிறைய பேருக்கு போய் சேரல. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் யாராவது மான்சேஷன் அப்ளை பண்ண போகிறாங்க, எல்லாம் மான்சேஷன் ரெக்யர்மெண்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்துடலாம். அதாவது லைஃப் ஹேக்ஸ் இன் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணலாமா? கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் குறிப்பிட்டு ஷார்ட்ஸுக்காகவே தனி சேனல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதே சமயம் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வீடியோவும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். கண்டென்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதற்கான ஒர்த்து கொஞ்சம் டிலேயும் ஆகலாம், அதற்கான க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பானுமதி பாஸ்கர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது மான்சேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, ஆனால் எவ்ரி மந்த் $10 to $12 மூச்சு முட்டுது ப்ரோ, $100 கிடைக்க 1 year ஆகுமா? எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருந்திருக்குங்க. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 7 month 8 month கிட்ட ஆச்சு. எல்லா மந்த்துமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா அப்லோட் பண்ண உங்களுக்கே கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த் உங்களுக்கு வந்திருக்கிற டாலர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் ஒரு $5 $6 வந்திருக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு 10 12ன்னு வரலாம். ஸோ அதுக்கடுத்தது அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 year ஆனாலும் கவலைப்படாதீங்க, ரெகுலராக உங்களுடைய கண்டென்ட்டை கொடுங்க. ஓரளவுக்கு க்ரோத் ஆகும்போது லைக் ஒரு 500 வியூஸ்லேருந்து 1000 வியூஸ் போனாலே உங்களுடைய அந்த ஒரு ஏர்னிங்ஸ்க்கான மதிப்பு எந்த அளவுக்கு கூடுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். லைக் ஸ்டார்டிங் டேத்தில் என்னுடைய சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 மாதம் ஆச்சு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வர்றதுக்கு. அடுத்த பேமெண்ட் வர்றதுக்கு ஒரு 4 மாதமோ 3 மாதமோ ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் வருது, இல்லைன்னா ஒரு வேளை 2 மாதத்துக்கு ஒரு தடவை. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கான அந்த $100 ரீச் பண்ணுற அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்துருது. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் கண்டிப்பாக உங்களுடைய கண்டென்ட்டை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏர்னிங்ஸை பெருசாக ஸ்டார்டிங் டேத்தில் ஒரி பண்ணிக்காதீங்க நினச்சி. ஏன்னா ஸ்டார்டிங் டேத்தில் அப்படி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நமக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஏன்னா மான்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்திருப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஏர்னிங்ஸ் இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வந்துடும். அதை எப்போவுமே நோட் பண்ணாதீங்க. லைக் ரெகுலராக உங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. யூடியூப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஸ்டார்டிங் டேத்தில் எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்கும். லைக் நீங்களே அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 100 வாட்ச் ஹவர்ஸ், ஃபஸ்ட்டு 1000 வாட்ச் ஹவர்ஸ், அதெல்லாம் எந்தளவுக்கு டஃபாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியதான் நார்மலாக எல்லா யூடியூபருக்குமே. ஸோ அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இன்னொரு சேனல் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் இதில் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இன்னொரு சேனல் ஆரம்பிக்க முடியும்னா கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இதில் ஆஃப் அதில் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இதில் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் 3 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்து வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்.
கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை சமையல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரோ, வியூஸே இல்லை, என் ஃபேமிலியில் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அதுக்கான மேஜரான ரீசன் என்னென்னா, அப்பப்போ வரக்கூடியதாங்க. லைக் நமக்கே ஒரு டவுட் வரலாம், எதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெய்லி நம்ம டயத்தை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம். லைக் ஸ்டார்டிங் டயத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியதான். அதே சமயம் பெரிய டவுட்டும் இருக்கலாம், ஏர்ன் பண்ண முடியுமா, அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா, நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி டவுட்லாம் நார்மலாக வரக்கூடியதாங்க. ஸோ அதை எப்போவுமே ஒரி பண்ணிக்காது. இந்த மாதிரி ஸ்டார்டிங் டயத்தில் சொல்கிறவங்க வந்து இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் கண்டினியூவாக நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதற்கான ரீச் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கிட மாட்டாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பெட்டராகவே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, நல்ல ஒரு க்ரோத்துக்கு வந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸ்டார்டிங் டேட்டில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ தான் இது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது ஆன்மீகத்துடன் நட்பு அப்படிங்கிற மாதிரி இந்த சேனல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூசர் 40 தந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணும்போது அந்த 40 ரூபாயும் நமக்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சூப்பர் தேங்க்ஸாக இருக்கட்டும், சூப்பர் சேட்டாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டிக்கராக இருக்கட்டும், அண்ட் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஜாயின் மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி மானிட்டேஷனில் வியூவர்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ்லேயும் கூட 70% வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர்ஸான நமக்கும், அதே சமயம் 30% வந்து யூடியூப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ இதில் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெவன்யூ ஷேர் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது நார்மல் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்த ஒரு ஏர்னிங்ஸ்லேயே இருக்கட்டும். இந்த ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோ தூரம் நமக்கு வந்திருக்கு, எவ்வளோ தூரம் யூடியூப்க்கு போயிருக்கு அப்படிங்கிறது. பட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்னிங்ஸில் வந்து அந்த மாதிரி தெரியாது. ஏன்னா டேரெக்டாக யூடியூப்பில் எடுத்துக்கிட்டு நமக்கு ஏர்னிங்ஸை வந்து பக்காவாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஷேர் அப்படிங்கிறது யூடியூப்பில் நார்மலாக இருக்கக்கூடிய. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது ரீசெண்ட் டயத்துலையும் சரி, நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அதிகமாக வந்து தமிழில் ஒரு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வியூவர்ஸில் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தப்புன்னு நான் சொல்லவே வரல. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சேனல், மல்டிபிள் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியதாக தான் இருக்கும். இதில் வந்து கேட்டிருக்கக்கூடியது லைக் ரீசெண்டாக அந்த 3 அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஒரு வீடியோ தான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 3 அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட்டில் சொல்லியிருந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு, யூடியூப் 360 வந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சுத்தமாக புரியல. யூடியூப் 360ன்னு சொன்னோடனே சடனாக என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் 360 யூடியூப் சேனலில் வீடியோவை வந்து கண்டென்ட் வந்து காப்பி பண்ணியிருக்கீங்க அண்ட் ஃபுல் வீடியோ காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ண அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிலங்க. ஏன்னா யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கிரியேட்டர் இன்சைடர் வந்து இருக்குது. அதை ஒவ்வொரு வீடியோலையும் நானும் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா அஃபிஷியல் கிரியேட்டர் இன்சைடர் சேனலில் அப்டேட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேட்டரும் அதுக்கான அப்டேட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆன்லைன் தமிழனா இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிடெக் அக்காவாக இருக்கட்டும், அடுத்தது செல்வாடெக் அண்ணாவாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் யூடியூப் 360 அக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கண்டிப்பாக வந்து மாறும். ரெகுலர் வியூவர்ஸாக பார்க்குறவங்களுக்கு வேணால் அது வந்து இன்னொருத்தங்க வந்து அப்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக ஒருத்தங்க அப்டேட் பண்ணதை வந்து காப்பி பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு தோணலாம். பட் மேஜராக இதில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் அந்தளவுக்கு குயிக்காக யாராலையுமே சொல்ல முடியல. லைக் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தேர்ஸ்டே இஸ் நியூஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிடுவாங்க. மார்னிங் செக் பண்ணி பார்த்து அதை அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்க தான் செய்யும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதை காப்பி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம். லைக் வந்து ஒரு விஷயம் லைக் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிவிக்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். லைக் அந்த சேனலில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் நியூஸ் சேனலும் பார்த்துருப்பீங்க. நியூஸ் சேனலில் ஒரே இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு சேனலில் வந்துருச்சுன்னா அஃப்கோர்ஸ் அடுத்த சேனலில் என்ன பண்ணாமலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அது நார்மலாக நடக்கக்கூடியதான். இது மாதிரி கமெண்ட்ஸ் முன்னே வரும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. அதனால தான் அந்த ஃபன்னான கொஸ்டினும் கேட்டிருந்தேன், என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை கைஸ், இந்த கொஸ்டினை மட்டும் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. அதை எடுக்கிறது விதத்தை வந்து நீங்கள் காப்பி அப்படின்னு சொன்னாலும் சரி, லைக் அதை எந்த
விதத்தில் சொன்னாலும் சரி, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சீரியஸாக இதில் எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் விஷயம். இது மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கைஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது பிரீத்தி காமராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது வாட் இஸ் ஃபேர் யூஸ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கிளியர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது ஒரு லாங்க. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓனர் பர்மிஷன் இல்லாமலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு யூடியூப் சேனல்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நிறைய ஃபன்னாக மேக் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக டாக்குமெண்ட்ரி கலெக்ட் பண்ணுற விதமாக, ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தக் லைஃப் மாதிரியான சேனல்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனதர் கண்டென்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கண்டென்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பட் அதுக்கு எந்த வித பர்மிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்க தேவையில்லை அந்த ஓனர்ஸ் கிட்ட. ஏன்னா நம்ம வந்து ஃபேர் யூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடங்களில் சில கண்டென்ட் வந்து அந்த ஒரு ஓனர்ஸ்னுடைய கண்டென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர்த்து அதை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் வராது, நீங்கள் ஃபேர் யூஸ் படி தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வராது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வர வைக்க முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மான்சேஷன்லாம் அப்ளை பண்ணோம்னா ரியூஸ்டு கண்டென்ட் மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டில் ஒரு பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுடைய மெட்டீரியல்ஸை வந்து அவங்களுடைய பர்மிஷனே இல்லாமல். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். யூடியூப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு செகண்ட் 2 செகண்ட் யூஸ் பண்ணால் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் ஓனர் வந்து ஸ்ட்ரைக் இஷ்யூஸ்லாம் கொடுக்க தான் செய்கிறாங்க. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். போக உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை கண்டிப்பாக லைவ்ல வந்து பார்க்கலாம். அண்ட் எப்பவுமே லைவ் இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதையும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ எதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணோம், கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முடிச்சு இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.